அம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன நோம்பி வந்துருச்சு போல ஜங்ஜோதியா இருக்கு. ஆமா நோம்பி ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. வர பகலும் நோம்பி இல்ல. ஆமா ஆமா. சரி வந்துரு எங்க ஊருக்கு நோம்பிக்கலாம். வந்துடுறேன். என்ன அப்ப கோயில் பக்கம் கடையெல்லாம் போடுறது இல்லையா? இப்ப போட்டுக்கிறாங்கண்ணே. இன்னைக்கு போலியா? இன்னைக்கு போயிட்டு வாங்கி வந்துருக்கிறேன். இது காட்டுறேன். நோம்பியே போட்டா கூட கடையில அப்படியே தான் இருக்கும். மார்க்கெட்டு மாதிரி நல்லா இருக்கு. தேங்காய் வாங்கி வந்தேன் இன்னைக்கு. தேங்காய் வேணும்ல நோம்பிக்கு தேங்காய் வாங்கி வந்தேன். இன்னைக்கு என்ன அவரைக்கட்டை குழம்பா? ஆமாக்குண்ணே. நைட்டே ஊற வச்சுதான் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஏன்னா அந்த குழம்பை வைக்கவே இல்லை, எவ்வளோ நாள் ஆயிடுச்சா. சரி பார்த்தேன், சரி அவரைக்கொட்டை போட்டு இன்னைக்கு வச்சிடறேன் அப்படின்னு அவரைக்கொட்டை போட்டேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டியா அதுக்குள்ள? ஆமாம் சாமியே. சரி அதெல்லாம் எடுத்து வச்சா வெயிலுக்கு தேங்காய் வெடிச்சு போயிடும். எடுத்து பிரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்கண்ணே. என்னென்ன விலைன்னு அப்படியே சொல்லுமா பார்க்கலாம். பூ பாருக்கண்ணே, ஒரு பொட்டனை 20 ரூபா, 2 பொட்டனை 40 ரூபா. பரவாயில்ல. தேங்காய் எதுக்கு இவ்வளோ பூ? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் கண்ணே. வெள்ளிக்கிழமை நோம்பு யாரும் போட்டுக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வைக்கணும். அப்பா கோயிலுக்கு கொண்டு போவாங்க, நான் கோயிலுக்கு கொண்டு போவேன். அதுக்கோசரம் 40 ரூபாய்க்கு வேணுங்க. தேங்காய் வந்து 20 ரூபா கண்ணு. ஒரு தேங்காய் 20 ரூபா. இது 2 சின்ன சின்ன காய்ங்காட்டி இது 5 ரூபா. இது 3 20. உங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் என்ன விலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல 20 ரூபா. பரவாயில்ல, அதிகமா தான் விலை தெரியுது. பரவாயில்லமா, 20 ரூபாய்க்கு என்னம்மா மோசம்? பரவாயில்லையா? எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பழம் 5 ரூபாங்க. 5. ஆமா கடை 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொல்லி 5 ரூபாய்க்கு கேட்டு 10 பழம் 50 ரூபாய்க்கு வேணுங்க. இதெல்லாம் 3 10 4 10 5 10 கூட வாங்கி வந்து கட்டி இருக்குல்ல. ஏன்னா இன்னும் வெய்ய காலம் எலுமிச்சம்பழம் கரைக்கே தான் இருக்கும். இது 50 ரூபாய்க்கு 10 பழம். தக்காளி 10 ரூபா சாமி. பொடிசா இருந்ததா, சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிக்கலாம். இப்போ 1 கிலோ மட்டும் இன்னைக்கு பொறுக்கிட்டு வந்தேன். இன்னமும் தக்காளி எல்லாம் விலை கம்மியாக வேமா? ஆமாம், வெய்ய காலம்ல தக்காளி வரும். தக்காளி 10 ரூபாய்ங்க. வேறு என்ன வேணுங்க? பழம் பாருங்களேன், இந்த பழம் கதிர் பழம் எல்லாம் டபுள்ஸு. அதனால வந்து அப்படியே 2 கூறுமே 5 ரூபாய்க்கு எடுத்துக்கணும். 2 கூறு பழம். எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. எல்லாமே 5 தானா? எல்லாமே 5 ரூபா தாங்கண்ணே. ஓ மை காட். இவ்வளோ பழம் 5 ரூபா. ஒரு பழம் எட்டனா கூட வராது போல. எட்டனா கூட வராது. எல்லாமே 5 ரூபாங்க. அது இல்லாத இந்த பழம் என்னங்கண்ணே? இது ஐயோ நேந்திர பழம். நேந்திர பழம் சீப்பு 20 ரூபா. பரவாயில்ல மாமா. ஒரு பழம் அன்னைக்கு ஈரோட்டில் கேட்குறேன், ஃபுல்லா பழுத்து போய் கருன்னு இருக்கு. ஒரு பழம் 7 ரூபாயாமா. ஐயோ, நான் வந்து எனக்கு இந்த ரட்டை பழம் சின்ன பிள்ளைக்கு தெரியக்கூடாதுனால நாங்கள் சாப்பிட எங்களுக்கு வாங்கிட்டோம். தீபனேசுக்கு சரி இந்த பழம் அவளுக்கு பிடிக்குண்டு அவளுக்கு இந்த பழம் வேணுது. 20 ரூபாய்க்கு பரவாயில்லங்கறியா? இது பரவாயில்லையா இல்லையா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பழம் இருக்குன்னு என்னமா? 4 6 8 10 பழம். 10 பழம். ஒரு பழம் 2 ரூபா தான் கணக்கு வருது. 20 ரூபா தான் நான் சொன்னேன். ஆமாக்கண்ணே, 2 ரூபா தான் வருது கணக்கு. ஒரு பழம் 2 ரூபா வருது. 7 ரூபா எங்க இருக்கு, 2 ரூபா எங்க இருக்கு? அதுவும் அந்த பழம் வந்து அன்னைக்கு சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டாதான். இது பரவாயில்ல, இன்னும் கூட வாங்கி பேசி வெயில் வேஸ்டா போயிடும். தீர வாங்கிக்கலாம் தான் சரின்னு ஒரு சீப் மட்டும் உனக்கு வாங்கினேன். இவ்வளோதான் இந்த வாரம். இன்னைக்கு போய் சந்தைக்கிட்ட போய் இவ்வளோதான் இன்னைக்கு வாங்கினது. வெள்ளிக்கிழமை நாங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு வந்து அவரைக்கொட்டை குழம்பு தான். நைட்டே அவரைக்கொட்டை ஊற வச்சுட்டு, ஏன்னா அவரைக்கொட்டை குழம்புலாம் ஊற வச்சு தான் நம்ம வேவிக்கணும். ஊற வச்சுட்டு இது ஒரு அடுப்பில் வச்சுருவோம். சாப்பாடு அரிசி கலந்து ஒரு அடுப்பு வச்சுட்டு இப்போ வந்து அவரைக்கொட்டை நல்லா வேவிச்சு எடுத்துக்குவோம். அது வேவிச்சு இல்லை, வேக வச்சு. அவரைக்கொட்டை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். ஒரு அடுப்பில் அவரைக்கொட்டை வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடுக்கு அரிசி கலந்து அடுப்பில் வச்சுருவோம். டக்குன்னு எனக்கு சமையல் எப்படின்னு நீ எடுத்து போடுறேன். ஏன்னா கேஸுமே தீந்துருவா. 2 அடுப்பு மறுநாள் செய்யணும். ஒரு விறகு அடுப்பு, ராக்கெட் அடுப்பு மேலே ரெடி பண்ணிடுவோமா? ஓ, நம்ம அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தோம்ல. ஆமா கடை சூப்பர் கடை. சாட்டர்டே வரான்ல, நாளைக்கு வரான்ல, மேலே ஒரு அடுப்பு ரெடி பண்ணிடுவோமா? ராக்கெட் அடுப்பு. நீங்க மேலே போய் சமைச்சிட்டு வர மாட்டேயே. சமைக்க முடியாது, கால் வலி மேலே ஏற முடியாது. அதுதானே எனக்கு பிரச்சனை. படிக்கட்டு சந்தில போட்டுருவோமா? அது நல்ல ஐடியா. ஏன்னா மேலே ஏற முடியல, முழங்கால் வலி நம்ப வலிக்குது. அதனால் என்னால் மேலே ஏற முடியாது. அதாவது மேலே போட்டாலும் எனக்கு சிரமந்தான். நம்ம காயில் எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே பிஞ்சு கத்திரிக்காய் அடிச்சு குட்டி கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் எடுத்து போட்டு குழம்பு வச்சுலாம். குழம்பு கொட்டை வெந்துருச்சு, அடுப்பு அமைச்சிட்டேன். இப்போ புளி உரைச்சிடும். புளி பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடும். புளி ஊற வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காய் அரைச்சிடும். காயெல்லாம் அரைஞ்சதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் சாமி. அரைச்சிருக்கேன் சார். பாருங்க, அவரைக்கொட்டை நல்லா வெந்துச்சு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு சூப்பராக வெந்துருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வேவுன கொட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம குக்கரில் வைக்கிறேன். நான் பாத்திரத்தில் மாதிரி நான் குண்டாவில் தான் வைக்க போகிறேன்.
வீட்டில் எது இருக்கு நீங்கள் எது செய்கிறீங்க அது செய்யுங்க. இந்த குண்டா நல்லா அழகா இருக்கேம்மா. நல்லா இருக்குது இல்லை, அகலமாகவும் இருக்குது, நல்லா வேகிறதுக்கு பொங்குறது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் இண்டஸ் வேலையில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது நீங்கள் இண்டஸ் வேலையில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா AKP12 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குற பில் அமௌண்ட்லேருந்து 12% கம்மியாகும். ஸோ வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. AKP12 ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, இது ஆல்ரெடி நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷனுக்கு வந்தது தான், வாங்கினதில்ல, ப்ரொமோஷனுக்கு வந்தது தான். ஸோ நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறோம். சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பொருள் நம்ம அப்படி ஒவ்வொன்றும் வீட்டுக்கு வாங்கிடுச்சோம்னா பல வருஷத்துக்கு அப்படியே கிடக்கு. நமக்கு சூடு சீக்கிரம் எரியுது, மழை சமையல் நமக்கு ஆயிடுது, நல்லா கனமான பாத்திரமா இருக்குது, அடி பிடிக்கிறது இல்லை. இந்த பொருள் வந்து நீங்கள் இண்டஸ் வேலையில் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா AKP12 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டில் நீங்கள் உங்களோட பில் அமௌண்ட்லேருந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் நார்மல் ப்ரோமோ கோட் போடாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாபம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னங்க ஒரு 50 கிராமே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோ, இதில் சேர்த்திக்குவோம். எல்லாம் பச்சையை அப்படியே போட்டுருப்பேன். 1 கிலோ கத்திரிக்காய், அப்படி பொடி கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய், 1 கிலோ கத்திரிக்காய். பாருங்க விதையே இல்லை, விதை இல்லாத கத்திரிக்காய். இன்னைக்கோட கோயில் பக்கம் இதே மாதிரி சின்ன சின்ன காயாக கூறு கட்டி 10 ரூபா வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் காய் இருக்குதுன்னு தான் நீ கத்திரிக்காய் நான் வாங்கலை. இதில் இன்னும் சந்தையில் வந்தவரை ஒரு கூறு காய் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இப்போ வெயிலுக்கு வந்து கத்திரிக்காய் நிறைய சேர்த்துனா அம்மா போடாதாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வீட்டில் அடிக்கடி இப்போ கத்திரிக்காய் சேர்த்தே இருக்கிறேன். உப்பு போட்டுக்குவோம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பாருங்க மல்லித்தூள் 1 ஸ்பூனு. மிளகாட்டி கூட வைக்கலாம், கம்பம் போட்டுக்கிறாலும் மிளவா அரைச்சி வைக்கக்கூடாது, காரம் ஏறும். அதெல்லாம் வந்து நான் வந்து கல்யாணி வீட்டு குழம்புன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் சரி நம்ம மல்லித்தூள் போட்டுக்குவோம் அப்படின்னு மல்லித்தூள் தான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதெல்லாம் கலக்கி விட்டு மூடி வச்சுக்குவோம். வந்து வேகணும் ஏமா? ஆமாம் கண்ணு, சீக்கிரம் ஒரு ஆவியில் வந்துடும். ஏன்னா பாத்திரமே கெட்டியான பாத்திரமா, காய் பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு ஆவியில் வந்துடும். மலர் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிறேன். ஒரு அரை முடியில் 1 பீஸ் தேங்காய் எடுத்துக்கேன், அப்படியே அரை முடி தேங்காய் போட்டுக்கோ. குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கறதுக்கோசரம் ஒரு 5-6 பொட்டுக்கள் தான், நிறையலாம் முளைப்பாரு. 5-6 பொட்டுக்களை இவ்வளோ மட்டும் அரைச்சி எடுத்து காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றி இந்த தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்திக்கோ. உங்கள்கிட்ட காட்டின அளவு நல்லா ஊற வச்சுருந்தேன், நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கோ. எங்கள் ஊரில் வாங்கின புளி சூப்பராக இருக்குதுங்க. சக்கையே பாரு, இவ்வளோண்டு சக்கை தான் வருது. இத்தனை புளிக்கு இவ்வளோ சக்கை தான் வருது. இன்னும் பழமாக இருக்குது. இன்னும் இது தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றலாம். புளி ஊற்றியாச்சு, இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி கொதிச்சுட்டு இருக்குது, இப்போ தேங்காய் சேர்த்திக்கும். பாருங்கள் இவ்வளோதான். சிம்மில் ஒரு அவரைக்கொட்டை குழம்பு, கல்யாணி வீட்டு அவரைக்கொட்டை குழம்பு பிரமாதமாக இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமைலாம் பருப்புன்னு நீ பேசிட்டேன். எப்போ பார்த்தா பருப்பு போடுறியம்மா? நான் சரி போ, பருப்பு வேண்டாம் இந்த வாரன்னு அவரைக்கொட்டை நைட்டே பிளான் பண்ணி ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி இந்த குழம்பு தான் நம்ம வீட்டில். வாங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். இப்படி இருந்துன்னா குழம்பு கெட்டியாயிரும். கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சோடு தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு தாளிச்சு விட்டா குழம்பு ரெடி. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிக்குவோம். அப்படியே கத்திரிக்காயெல்லாம் முழுசு போட்டக்காடியே அரை கத்திரிக்காய் எடுத்து போட்டக்காடியே காய் கரையில் அப்படியே நல்லா இருக்குது. சுட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் தாளிச்சுக்கோம். 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலை 2 வரமிளகா அப்படியே போட்டுக்கணும். படகெல்லாம் போடலையா? படகு வேணாம் கிடையாது, இந்த குழம்புக்கு வேண்டாம். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுக்குவோம். சூப்பர், வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம வீட்டில் குழம்பு ரெடி. ரசம் இருக்குது, மோர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்க நம்மளாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மாவுக்கு எதுவும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம்ட்டே தூவிக்குவோம், மலைச்சாரல் மாதிரி. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மணக்க இன்றைக்கி ஒரு அவரைக்கொட்டை குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. சரிம்மா, ஓகே, டாடா, பை பை, see you.